உள்ளம் கனிந்த இலக்கிய நண்பர்களுக்கு திவிபாஷ்யம் ராஜேஸ்வர ராவ் அவர்களின் வணக்கங்கள். 1999ஆம் வருடம் விசாகப்பட்டினம் பிராந்திய அலுவலகத்தின் மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கீழ் கிழக்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் விசாகப்பட்டினம் துறைமுக ஸ்டேடியம் ஹாலில் ஒரு நாள் கருத்தரங்கு நடத்தப்பட்டது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் விஞ்ஞானிகளும் கலந்து கொண்ட அந்த பெரிய கருத்தரங்குக்கு அப்போதைய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் திரு திஷ்யா சாட்டர்ஜி தலைமை வகிக்க, அப்போதைய ஆந்திர பிரதேச ஆளுநர் திரு சி ரங்கராஜன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புகழ்பெற்ற விவசாய விஞ்ஞானி திரு எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் விசாகப்பட்டினத்தில் காலை 9 மணிக்கு விமானத்தில் இருந்து இறங்கி 10 மணிக்கு நேராக கருத்தரங்கிற்கு வந்திருந்தார். அப்பொழுது நான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுவின் நிறுவன செயலாளராக பல சுற்றுச்சூழல் நிகழ்ச்சிகளை மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடன் இணைந்து நடத்தியிருந்ததால் என்னை நன்றாக அறிந்திருந்த உறுப்பினர் செயலர் திரு சாட்டர்ஜி அவர்கள் என்னை அழைத்து திரு சுவாமிநாதன் அவர்களை விமானத்தில் ஏற்றிவிடும் வரை அவருக்கு தேவையான அனைத்து பொறுப்புகளையும் கவனித்துக் கொள்ளும்படி கூறியிருந்தார். பின்னர் சுவாமிநாதன் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தி, இவர் கோரமண்டல் ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனியில் மேலாளராக பணிபுரிகிறார். உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் இவரிடம் சொல்லுங்கள், இவர் உங்களுடனே இருப்பார் என்றார். சுவாமிநாதன் அவர்கள் ஹாலில் முதல் வரிசையில் அமர்ந்து தன் அருகில் என்னையும் அமர வைத்து தன் கையில் இருந்த பிரீஃப்கேஸை என்னிடம் கொடுத்து, இதில் மிக முக்கியமான ஆவணங்கள் உள்ளன. இதை நீங்கள் பத்திரமாக வைத்துக்கொண்டு இங்கேயே அமர்ந்திருங்கள். நான் மேடைக்குச் சென்று என் உரை முடிந்தவுடன் வந்துவிடுகிறேன் என்றார். மதியம் 2 மணி விமானத்தில் நான் சென்னை செல்ல வேண்டும் என்றும் அவர் கூறினார். பின்னர் என் பணி மற்றும் குடும்ப விவரங்களை கேட்டறிந்தார். அப்பொழுது ஆளுநர் ரங்கராஜன் அவர்கள் சபைக்குள் நுழைந்து நேரடியாக வந்து சுவாமிநாதன் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார். அவர்கள் இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். பிறகு இவர் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த எனது நண்பர் மிஸ்டர் ராவ் என்று கூறி ரங்கராஜன் அவர்களிடம் என்னை அறிமுகப்படுத்தினார். நான் சற்று தயக்கத்துடன் ரங்கராஜன் அவர்களுக்கு பணிவுடன் வணக்கம் தெரிவித்தேன். என்னை நண்பர் என்று அறிமுகப்படுத்திய சுவாமிநாதன் அவர்களின் பெருந்தன்மையும் பண்பினையும் பார்த்து எனக்கு சிறிது நேரம் பேச வார்த்தைகள் வரவில்லை. பிறகு அடுத்த 3 நிமிடங்களில் கருத்தரங்கு தொடங்கி அவர் மேடைக்கு சென்று விட்டார். நண்பகல் 12 மணிக்குள் அவர் தனது முதன்மை உரையை முடித்து தான் அவசரமாக செல்ல வேண்டி இருப்பதாகவும் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு மேடையிலிருந்து இறங்கி வந்தார். நாங்கள் இருவரும் சேர்ந்து புறப்பட்டு சரியாக 12:45 மணியளவில் விமான நிலையத்தை சென்றடைந்தோம். சரியாக 1:30 மணி அளவில் சில தொழில்நுட்ப காரணங்களால் விமானம் ரத்து செய்யப்பட்டுவிட்டதென்று பயணிகள் அனைவரும் மாலை 7 மணி விமானத்தில் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தியை மென்மையாக அறிவித்தார்கள். இப்போது என்ன செய்வது என்பது போல சுவாமிநாதன் அவர்கள் என்னை பார்த்தார். சார், நாம் எங்கள் கோரமண்டல கம்பெனியின் விருந்தினர் மாளிகைக்கு செல்லலாமா அல்லது என் வீட்டிற்கு வருகிறீர்களா என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் புன்னகையுடன் மிகவும் அன்பாக என்னை பார்த்து, உங்கள் வீட்டிற்கு செல்வோம், வாருங்கள் என்றார். எங்கள் வீட்டிற்கு வந்து ஒரு எளிய மனிதராக தக்காளி ரசம் செய்ய சொல்லி என் மனைவியிடம் கேட்டு, மதியம் எங்கள் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு நிம்மதியாக 2 மணி நேரம் ஓய்வெடுத்தார். மாலை 5:30 மணிக்கு விமான நிலையத்துக்கு புறப்படும் முன் இந்தியாவின் அன்னதாதா உணவு வழங்குபவர் என்று அழைக்கப்படும் அந்த மகான் என் மனைவியை பார்த்து, சீதாம்மா, அன்னதாதா சுகிபாவா என்று ஆசீர்வதித்தார். அவர் சென்னை சென்ற மறுநாள் எங்கள் நிறுவனத்தின் பொது மேலாளருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நேற்று நான் விசாகப்பட்டினத்தில் இருந்தபோது உங்கள் நிறுவன ஊழியர் மிஸ்டர் ராஜேஸ்வர ராவ் என்னிடம் காட்டிய அன்பு, உபசரிப்பு, மரியாதையை ஆகியவற்றை என்னால் மறக்க முடியாது.
அந்த இளைஞனுக்கு என் ஆசீர்வாதங்களை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது அதன் சாராம்சம். அதுதான் திரு சுவாமிநாதன் அவர்களின் சிறந்த பண்பு. எங்கள் பொது மேலாளர் என்னை அவருடைய அறைக்கு அழைத்து அந்த கடிதத்தை காண்பித்து என்னை பாராட்டும் பொழுது அன்று எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. மண்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன் அவர்கள் 1925ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிறந்தார். அவருடைய தந்தை கே சாம்பசிவன் மிகவும் பிரபலமான அறுவை சிகிச்சை நிபுணர். தாய் பார்வதி தங்கம்மா விவசாய அறிவியலில் பட்டம் முடித்த பிறகு 1947இல் தாவரங்கள் வளர்ப்பு குறித்து ஆய்வு செய்ய புதுடெல்லியில் உள்ள ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்தார். 1949இல் சைட்டோஜெனடிக்ஸ் பிரிவில் முதுகலை பட்டம் பெற்றார். ஆனால் சில நிர்பந்தங்கள் காரணமாக சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி இந்தியன் போலீஸ் சேவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே சமயம் நெதர்லாந்தில் மரபணு அறிவியலில் யுனெஸ்கோ ஃபெலோஷிப் கிடைத்தது. இதனால் அவர் நெதர்லாந்து சென்று 8 மாதங்கள் யுனெஸ்கோ ஃபெலோவாக இருந்தார். 1952இல் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றார். பின்னர் சிறிது காலம் அமெரிக்காவில் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு 1954இன் தொடக்கத்தில் இந்தியா திரும்பி புதுடெல்லியில் உள்ள இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் உதவியாளராக சேர்ந்தார். பின்னாளில் பல்வேறு சோதனைகள் மூலம் அதிக விளைச்சல் தரும் கோதுமை விதைகளை உருவாக்கி அதன் மூலம் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்து பசுமை புரட்சிக்கு வித்திட்டார். நோபல் பரிசு பெற்ற நார்மன் போர்லாக் போன்றோரின் ஒத்துழைப்புடன் சுவாமிநாதன் அவர்கள் விவசாயத்துறைக்கு அளித்த சேவைகளால் 1973ஆம் ஆண்டுக்குள் இந்தியா உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்ததாக அறிவித்துக் கொண்டது. 1972இல் சுவாமிநாதன் இந்திய கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார். 1987இல் அவருக்கு முதல் உலக உணவு பரிசு கிடைத்தது. அந்த பணத்தை சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளையை நிறுவ அவர் பயன்படுத்தினார். தனது 82வது வயதில் அப்துல் கலாம் அவர்களால் மாநில அளவில் நியமிக்கப்பட்டார். விவசாயத் துறையில் தனது ஆராய்ச்சிகள் மூலம் இந்தியாவை உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு நோக்கி வழிநடத்திய திரு சுவாமிநாதன் நம் நாட்டின் அன்னதாதாவாக புகழப்பட்டார். சிறந்த மனிதராக திரு சுவாமிநாதன் தனது 98வது வயதில் செப்டம்பர் 28, 2023 அன்று சென்னையில் உள்ள தனது சொந்த வீட்டில் காலமானார். அவரது சேவைகளுக்காக இந்திய அரசு இந்த ஆண்டு அவருக்கு பாரத ரத்னா கொடுத்து தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டது. இன்று அந்த மகானின் 100ஆண்டு விழாவையொட்டி நாட்டு மக்கள் அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.